எப்ப பாரு இந்த ரிமோட் வேற வேலையே கிடையாது. என்னடி நீ ஒரு பக்கத்துல அத்தை அம்மா பொங்கலுக்காக சேலை எடுத்து வச்சிருந்தாங்களா உங்களுக்கு? உடம்பு சரியில்லாதனால வர முடியல, இப்ப கொடுக்க சொன்னாங்க. ஆமா, இந்த புடவை இந்த கலர் இது ஒரு 100 ரூபா வருமா? இதை எடுத்துட்டு அங்க இருந்து ஆத்தாக்காரி புடவை கொடுத்து விட்டேன். அங்கிட்டு போ புடவை கொண்டு வந்துட்டேன். சரி இது என்ன இந்த புடவை கையில? பிரியாவுக்கு கொடுத்தாங்க. ஆமா, பிரியா நீங்க புடவை எடுத்து கொடுப்பீங்க. அங்க உட்காந்துருக்கலாம். அவ இருக்க ரேஞ்சுக்கு இந்த புடவை வாங்கி கையில கூட பார்க்க மாட்டா. போ அங்க கொண்டு போய் நீ போய் கட்டில வாத்தா காட்ட கொடு. வந்துட்டா வேலை பழப்பலாம போ. இன்னைக்குதான் டிவில செம்மையா ஒரு படம் போட்டு. என்னங்க ஆண்டி படம் பாக்குறீங்களா? சேச்சா இப்பதான் அந்த புடவை கொண்டு வந்து காமிச்சா. அவ மூஞ்சில தூக்கி இருந்த மாதிரி எரிஞ்சு அதை உனக்கு கொடுத்துட்டால மறுபடியும் கொண்டு வந்து. இதெல்லாம் ஒரு புடவை, இதை நீ கட்டியிருக்க. ஏன் ஆண்டி இப்படி பேசுறீங்க? பெரியவங்க மாதிரி பேசுங்க ஆண்டி. அவங்க நல்ல மனசோட எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல பணம் எல்லாம் தெரியாது, மனசு மட்டும் தான் தெரியும். ஆமா, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு புடவை எடுத்து ஒரு 10,000 20,000 எதிர்பார்ப்பாளுங்க. நீ போய் கொடு. எனக்கு என்ன? எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் வேறவங்க. அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஆமா, நான் சொன்னா உனக்கு ஏறாது. உனக்கு பட்டாதான் புரியும். போ திருந்தவே மாட்டாங்க. ஆமா.